ஹலோ எவ்ரிவான், டெய்லியுமே எல்லா மம்மிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்க்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்ன கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ நேற்று வந்து நான் குட்டீஸ்க்கு கொடுத்த ஈவினிங் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. ஸோ வந்து சுண்டல் வந்து காலையிலேயே ஊற வச்சுட்டு போயிட்டேன், ஈவினிங் வந்து வேக வச்சு தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு. இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கவிக்கு வந்து காரமெல்லாம் சேர்க்காம வேணும், அம்முக்கு நல்லா காரசாரமாக வேணும். ஸோ அவனுக்கு வந்து உப்பு போட்டு வேக வச்சது அப்படியே கொடுத்துட்டு, பால் ஒரு டம்ளர் கொடுத்துட்டு, அம்முக்கு வந்து தாளித்து கொடுத்தாச்சு. நம்ம நார்மலாக குழம்புக்கு வந்து சுண்டல் வைக்கும் பொழுது அந்த தண்ணி கிரேவிக்கோட ஆட் பண்ணிடுவோம். இப்படி ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இதுலேயுமே ஒரு சூப்பரான சிம்பிளான சூப் ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, வேஸ்ட் பண்ணவும் வேண்டியதில்லை. அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணி கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பையே மிஞ்சிற அளவுக்கு சூப்பரான சுண்டல் தண்ணி சூப் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த சுண்டல் கூட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக காம்பினேஷனாக இருந்தது. குட்டீஸ் கூட சேர்ந்து நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும் பயணம் போல் நம்மளுமே ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிச்சாச்சு.